The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் சரக்கு பாட்டெலாம் இருக்கும். இதெல்லாம் தெரியாவிடியால் தெரிஞ்சதான் ஒரு நல்லதுக்கு தான் போடுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில். இருக்கட்டும், அவங்க கவர்மெண்ட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க, பரவாயில்ல. நம்ம உழைப்பாளியை நம்ம இதை குடிச்சு ரொம்ப இதாக போகிறோம். குடிக்கிறது பரவாயில்ல. இன்றைக்கி ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பம் படுத்து கிடக்குறாங்க, பாவம். ஒரு அளவாக குடிக்கலாம்ல. இது யார் சொல்லியும் புரிய மாட்டேங்குது. தெரியாத விஷயம் கிடையாது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை சண்டைகள், எத்தனை விரோதங்கள். இதாவது பரவாயில்ல. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் வேறு. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போகிறாங்க, எப்போது போகிறாங்க யோசிக்கவே மாட்டேங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நம்ம என்ன சரக்குன்னு கலாச்சாரமாக காய்ச்சி குடிக்கிறோம். சாராய கவர் முடிக்குது, கவர் முடிச்சரக்க தான் குடிக்கிறோம். இதை குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். அவங்களே விற்கிறாங்க, நம்ம வாங்கி குடிக்கிறோம். அவங்களே விற்கிறாங்க, அதை குடிச்சிட்டு போகிறான். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் 10,000 கேஸ் வேறு. இது என்ன சட்டம் சொல்லுங்கள்? நம்மளாம் ஏதாவது தெரியாமல் கலாச்சாரம் காய்ச்சி குடித்தா நீங்கள் சொல்ல ஒத்துக்கலாம். சட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து பார்த்து சேஃப்டியாக இருங்க. குடிக்கிறது அளவாக குடித்து அளவாக இருங்க. வண்டியில் போகிறதும் சரி, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். இன்னொருத்திக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிற தப்பாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து அதிகம் இருக்குது. சரியா? தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுனால நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அதனால் கஷ்டப்பட போகிறது நம்ம ஃபேமிலி தான். அதை ஓட்டுருக்க நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதனால் தண்ணி அடிச்சுட்டு மேக்ஸிமம் யாரும் வண்டி ஓட்ட வேண்டாம். நம்ம மட்டும் போய் விழுவுறது நம்ம ஃபேமிலியை பாதிக்கும், ஆப்போசிட் வர அவங்களுக்கும் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பிறகு யாரும் சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. தண்ணிங்கிறது சாராயம் போதை அளவாக வச்சுக்கணும். அளவுக்கு முன்னால் அமுதம் மஞ்சு. வெள்ளைக்காரன் குடிக்கிறான்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸு சும்மா ஜூஸ் மாதிரி குடிச்சு போவான். 1 ounce 2 ounce. ஆனால் நம்மளால் குடிக்கிற ஊற்றுவோம். எதுக்கெடுத்தாலும் சரக்கு தான். அதனால் சரக்கில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் 90% கெட்டதாக இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சாராயத்தில் கெட்டதாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்க காலையிலே குடிச்சிட்டு போகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம இதில் சாராயத்தில் பவர் அதிகம், ஆல்கஹால் பவர் அதிகம். அதனால் தயவுசெய்து சரக்கு குடிக்கிறவங்க அளவாக வச்சுக்கோங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. போலீஸ்கிட்ட மாட்ட வேண்டாம். ரொம்ப சேஃப்டியாக இருங்க. சரக்கை குடித்து அளவாக இருங்க. நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை பாருங்கள். உங்கள் ஃபேமிலிலாம் பாதிக்குது. மற்ற நாட்டோட தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சரக்கு ரேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மக்கள் அதை வேசிக்கலாம் மாட்டேங்கிறோம். ஏதோ ஒன்று போதை ஏறினா போதும், சரக்கு அடித்தா போதும். இதை விட பரவாயில்ல. லீவில் டாஸ்மார்க் லீவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிளாக்கில் வாங்கி குடிக்கிறாங்க. எவ்வளவோ அமௌண்ட் அதிகம் போட்டு பிளாக்கில் வாங்கி குடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? குடியை கெடுக்கும், அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கெடுக்குன்னு அதிலே போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை யாரும் பார்க்குறதில்ல, யோசிக்கிறதில்ல. தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஃபேமிலியை பற்றி நினச்சி பாருங்கள். நம்ம குடிச்சு வீணானால நம்ம ஃபேமிலி தான் லாஸு. எத்தனையோ பணம் நமக்கு லாஸ் ஆகுது. தயவுசெய்து இந்த குடியை அளவாக வச்சுக்கோங்க. குடிச்சு இந்த ரோட்டில் படுக்க தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.